ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அன்னதான சமையல். நிஷா ஒரு 30 to 49 பேருக்கு என்ன சமைக்க போகிற? தயிர் சாதமும் ப்ளஸ் உருளைக்கிழங்கு. தயிர் சாதம் அது ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு அது வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறப்ப தயிர் சாதம் செய்கிறது தாளிக்கிறது தான் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம்ல. ஓகே, இன்றைக்கி சிறப்பான அன்னதானம் தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுத்துடலாம். எண்ணெய் புதுசு வாங்கினியா வாங்கலையா? எண்ணெய், கடுகு. இன்னைக்கு என்ன ஒரு பெரிய விசேஷம்னா முருகருக்கும் பிறந்த நாள். வைகாசி விசாகம் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ சரி சரி. நம்ம இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறோம். எப்படி பிறந்த நாளுக்கும் அன்னதானம், பர்த்டேக்கு. இன்னைக்கு 18வது நாள் அன்னதானம். 18 19வது நாள் நினைக்கிறேன். வேற என்ன? கருவேப்பிலையை போடு. அலசிட்டியா? அலசலையா? இன்னும் அலசிட்டியா? தண்ணீர் அலசியாச்சு, இந்த தண்ணி கூட தெரியுது. சரி தர்ணீஸ், இங்க பாடுற என்னடி இப்படி அக்கிரமம் பண்றான்? டேய், உனக்கு எந்த வேலையும் இல்லை, நீ தண்ணியை முதல்ல பிடி. ஒரு வேலையை செஞ்சு முடிதானே, அப்புறமா இன்னொரு வேலைக்கு போலாம். இங்க பாரு, இதுக்கு தண்ணியே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். டேய், இதுக்கு தண்ணி பிடிச்சியா? போ, 2 குண்டா நள்ளிக்கிட்டு வந்து ஊற்று போ. கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிற. 2 குண்டா ஊற்றணும். செடி மேலே ஊற்றக்கூடாது, ஓரமாக ஊற்று. அங்கே பாரு எப்படி ஊற்றுறான்னு. போட என்கிட்ட எப்படி வாங்குற? ஏய், அது எதுக்கு பிள்ளை எடுத்துகிட்டு போகிறப்ப எடுக்காதுன்னா கொண்டாந்து வை பிள்ளை. கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் செம்ம டேஸ்டா இருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா ஆல்ரெடி ஒரு செஞ்சிருந்தோம்ல ஒரு நாள். எப்பயுமே தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன், தெரியல. நெக்ஸ்ட் பச்சை மிளகாய். நல்லா வதங்கணுமா? சரி வதங்கட்டும். அதுக்குள்ளே நாங்கள் தண்ணி எல்லாம் முடிச்சு ரெடி பண்ணுறோம். வெங்காயம் வதங்கிடுச்சா நிஷா? அடுத்தது தக்காளி ஒரு 2 கிலோ. பாதி நறுக்காமல் விட்டுட்டியா? சரி போடு, அப்படியே போடு. ஏன் அதை எடுக்கிற? போடு, அதெல்லாம் மசிஞ்சிடும். போடு. நெக்ஸ்ட்டு அவிச்ச உருளைக்கிழங்கு தான், அதனால் உப்பு தேவையில்லை. இந்த தக்காளி வாங்கிறதுக்கு மட்டும் லைட்டாக. இதுவும் ஃபுல்லாக வதங்கணுமா? சரி, நல்லா வதங்கட்டும். அடுத்ததா உருளைக்கிழங்கு இறக்க வேண்டியதா? அது ஏன் உப்புல கிராம்பு கிடக்கு? பட்டை கிராம்பில் உள்ளது, அது உளுந்து இருக்காது. இன்னைக்கு தயிர் சாதம் இந்த மாதுளம்பழம்லாம் போட்டு கேரட்லாம் போட்டு தயிர் சாதம் ரெடி பண்ணணும். இன்னும் ரெடி ஆகலை. இன்னைக்காவது சீக்கிரம் கொடுத்துட்டு வந்துடுவோம் நிஷா. டைம் இல்லை. நேற்று 2 நீ வீடியோ எடுக்கணுன்றக்காக தான் லேட் ஆச்சு. இன்னைக்கு தான் சாப்பாடுலாம் வடிச்சுக்கணும். இன்னொரு குண்டா வேற வடிக்கணும். இன்னொரு குண்டா வடிக்கணுமா? எடுத்துட்டு ஏன் அவ்வளோ நேரம் சும்மா தானே அடுப்பு கிடந்துச்சு, பார்த்தா வச்சிருந்தீங்கன்னா. இப்போ அந்த சோறை கொட்டணும். அந்த சோத்தை கொட்டினாதான் குண்டால பண்ண முடியும். இது பெரிய வடை சட்டி கொள்ளாது. இப்போ பெரிய குண்டால செஞ்சுட்டு சின்ன குண்டால வலிச்சு வைக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு குண்டா வடிக்கணுமா? எப்படியும் 12 மணி ஆக்கிடுவேன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். அம்மா குஞ்சு எங்கேயோ விட்டு, அம்மா கோழி எங்கேயோ விட்டுட்டு போயிருக்கு. இந்த இங்கே தான் நிற்குதா? கோழி எல்லாம் வெயிலுக்கு சொன்னாங்குது. ஒவ்வொரு கோழிக்கு வாழை காலை பிடிச்சி வாத மாதிரி இழுக்குது. ஒவ்வொரு கோழி இதாகுது. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். தியா என் மாவை தயிர் சோறுனா ரொம்ப பிடிக்கும். சமைச்சு முடிச்சோன்னா தட்டு எடுத்துகிட்டு வந்துடுவா. எங்கடிங்க அரிசி வச்சிருந்தேனே? இங்கே எடுத்துகிட்டே வரல, அங்கே தின்ன வேலையெல்லாம் இருந்துச்சு. சொல்லிவிடுங்க. கூப்பிட்டோம்னா இப்போ 2 நாள் கழிச்சு தான் வரும்.
என்னான்னு கேட்டா பாரு டக்குன்னு. என்னன்னு கேட்டது மட்டும் இல்லாமல் இங்கே வருவா பாரு. சரி சட்டை போடல, அங்கே தின்ன மேலே குவளையில் அரிசி இருக்கு, எடுத்துட்டு வா. குவளையில் இல்லை, அந்த அரிசி பைக்குள்ளே கிடக்க எடுத்துட்டு வா, உள்ள பச்சை கலர் பையில். நான் தர்ணீஸை கொடுத்தா அவன் கேட்குறக்கே நல்லா வதங்கிருச்சா? வதங்கணும், இன்னும் நன்றாக இருக்கும். சரி வதங்கட்டும் பார்ப்போம். தக்காளியை நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் நிஷா ஒரு 100 கிராம் பூண்டை நல்லா இந்த மாதிரி இடிச்சு, பூண்டு இஞ்சி போடலையா, பூண்டு மட்டும். பூண்டு மட்டும். பிள்ளைய என்ன பண்ணுது? அந்த கோழியை தாத்தாட கொண்டு போய் பார்க்கணும். எந்த கோழியை? அந்த வாதம் போக மாட்டேங்குது, உட்காந்துக்கிட்டே இருக்கு. என்னடி எல்லா கோழியும் மாற்றி மாற்றி இப்படியே பண்ணுச்சுன்னா என்னடி பண்ணுறது? நல்லா தான் ஆறு பண்ணி வச்சு. இந்த கோழி சுணங்கிருச்சு, சுத்தமாக சுணங்கிருச்சு, நவர மாட்டேங்குது. புரியல. சரி விட்டுரு, அது பாட்டு உட்காந்துருக்கட்ட முடியும். கீழே தூக்கி பாடாத பிள்ளை, அறிவு கிட்டன்னு கால் முடியாமல் கிடக்கு. பாப்பா விரட்டாத பாப்பா, அதில் ஓட முடியுமா? கால் முடியாமல் இருக்குல்ல. வந்து உட்காந்துக்க, சேர்ல உட்காந்துக்க. நாய்க்குட்டிகிட்ட எல்லாம் அது மாதிரிலாம் ஊதக்கூடாதுரா. தண்ணி நின்று போயிருச்சான்னு பாரு, வருதா? தியா இப்போ என்னப்பா சொன்ன? என்னடி இந்த புள்ள இப்படி இருக்கு, எல்லாம் மூளை கட்டது போல இருக்கு. இந்த இருப்பா இந்த சமைச்சு முடிச்சுட்டு போய் மஞ்சளா இருக்கு. அடுத்ததுப்பா உருளைக்கிழங்கு போட்டால் வேலை முடிஞ்சா? போடு உருளைக்கிழங்கு. கொத்தமல்லி போடலன்னா அவிச்ச உருளைக்கிழங்கு தானே, எடுத்து போடு. அவிச்சிட்டு இதெல்லாம் தோலெல்லாம் உரிச்சிட்டு இறக்கையில் தான் இது போடணுமா மல்லித்தலை? தர்ணீஸ் இதெல்லாம் கழுவுறதுக்கு எடுப்பா. தர்ணீஸ் இந்த அந்த உப்பு டப்பா ரெண்டு ஒரே ஒரு டப்பால கொட்டிட்டு எடு கழுவ. இந்த நவர் அதை போடு உப்பு டப்பா எடுக்காத வை. இந்த கழுவ போடு. இந்த அதையும் எடுத்துட்டு போ கழுவுறதுக்கு. அது இருக்கட்டும் நீ போடா. கொத்தமல்லி போட்டாச்சா? நல்லா சூப்பராக வந்துருச்சு. இது வந்து இவ்வளோ பெருசாக இல்லாமல் எல்லாத்தையும் இப்படி வதக்கணும்னா நைஸாக மாவாயிடும். மாவாக வரணும். பார் தூய் வீசுறான் அப்படியே. சரி இன்னொரு குண்டானும் சோறை வடிச்சிட்டின்னு வச்சுக்க. கிளறையிலையும் ஒரு குண்டான போட்டு ஃபஸ்ட்டு கிளறிடணும். அப்புறமா அப்புறமா இந்த சின்ன சட்டி இருக்குல்ல, அந்த சின்ன சட்டி அதில் கொஞ்சம் சோத்தை போட்டு கிளறி தூக்கி கொட்டிடணும். அந்த சில்வர் குண்டானில் கொட்டி கிளறி இதில் போட்டுடணும். பத்தாது. சரி அவ்வளோதானே? ஓகே, தரமாக மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன நிஷாவுக்கு இன்னும் அடுத்து நிறையா வேலை இருக்குது. தயிர் தாளிக்க போகணும், இன்னொரு குண்டா சோறு சமைக்கணும், கிளறணும் சோறை, அதுக்கப்புறம் பேக் பண்ணணும், பாத்திரங்கள் வேணும், வேலையெல்லாம் நிறையா இருக்குது. ஓகே பாய்.